அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல உணவுனா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் டாக்டர்? இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி. ஸோ அந்த நல்ல உணவுக்கு தேவையான 5 முக்கியமான அம்சங்கள் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக உணவு அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கும்? டேஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி அம்சம் அப்படிங்கிறது டேஸ்ட் தான். இன்னைக்கு ஒரு காலத்தில் நமக்கு உணவு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு? எந்த நேரத்தில் எந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கும், இங்கிருந்து நம்ம 40 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட அங்கே பிரியாணி நல்லா இருக்கும்னா சாப்பிட போகிற அளவுக்கு நம்ம மனசு பழகிடுச்சு. சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை சுண்டி இழுக்கிற விஷயம் என்னதுங்க? டேஸ்ட். ஸோ சுவையான உணவு கண்டிப்பாக நல்ல உணவாக இருக்க முடியுமா முடியாதாங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா ஆரோக்கியமான உணவு சுவையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு திங்கிங் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆரோக்கிய உணவையும் சுவையாக செய்ய முடியும். ஸோ நல்ல உணவோட முதல் அம்சம் சுவை, டேஸ்ட். அடுத்து ரெண்டாவது என்னென்னா, எதுக்காக நம்ம உணவை எடுத்துக்கிறோம்? உணவை எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு பசி எடுக்கிறதுனால நம்ம உணவை எடுத்துக்கிறோம். உணவை எடுத்துக்கலாம் நம்மளால சர்வை பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம பசியை அது அடக்கணும். ஸோ வயிறை ஃபில்லிங் கொடுக்கணும். இதுக்கு பேர் சாட்டைட்டின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அதில் ஒரு திருப்தி கிடைக்கணும். என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி அடிக்கிட்டு போய் வெளியில திரும்பானோ? என்ன பாக்குறான்? அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா. அது நம்ம வயிறை நிரப்பணும். அதுதான் நல்ல உணவோட ரெண்டாவது குவாலிட்டி அம்சம். ஆனால் என்னதுங்க, இது குறைவான குவான்டிட்டிலேயே வயிறை நிரப்பக்கூடிய உணவு தான் நல்ல உணவுன்னு சொல்ல முடியும். அதிகமாக சாப்பிட்டு வயிறை நிரப்பக்கூடிய உணவாக இருந்தால் நிச்சயமாக அது நல்ல உணவாக எடுத்துக்க முடியாது. ஸோ சுவையாகவும் இருக்கணும், குறைவான அளவு சாப்பிட்டோன்னே நம்ம வயிறு நிறையணும். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா, ஒரு உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பல பேர் இன்னைக்கு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குன்னு போய் சாப்பிடுவாங்க. பிரியாணி சாப்பிடுவாங்க, பரோட்டா சாப்பிடுவாங்க, நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. ஒரு 2 மணி நேரம் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு விருந்துக்கு போய் சாப்பிடுவாங்க. இது காமனாக நம்ம எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலையை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். பகலில் நம்ம சாப்பிட்ற உணவாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது நம்ம செய்யக்கூடிய வேலையை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். நைட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வேளை நம்ம சாப்பிட்ற உணவும் அடுத்த வேளை நம்ம செய்யக்கூடிய வேலையை தடுக்காத ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் நிச்சயமாக நல்ல உணவாக இருக்கும். ஸோ மூணாவது கம்ஃபர்ட். முதல்ல டேஸ்ட், ருசி. ரெண்டாவது சாட்டிட்டி, வயிறு ஃபில்லிங். மூணாவது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சாப்பிட்டதுக்கு பிறகு. நாலாவது விஷயம்தான் என்னதுங்க, நம்ம உணவு சாப்பிட்றோம், அதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல நிறைய விஷயங்களை செய்யுது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு நியூட்ரிஷன் நிறைஞ்சதாக இருக்கணும், வெறும் கேலரி நிறைஞ்சதாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ வெறும் மாவுச்சத்து மட்டுமே சாப்பிட்றதுக்கும் நிறைய காய்கறிகள், பழங்கள், பருப்பு, பயிறு, சுண்டல் வகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது என்னதுங்க, நியூட்ரிஷன் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ கேலரி ரிச் டயட்டாக இல்லாமல் நியூட்ரியன்ட் ரிச் டயட்டாக இருக்கணும். அதாவது வெறும் சக்தி மட்டும் இருக்கிற உணவாக இல்லாமல் மற்ற சத்துக்களும் இருக்கிற உணவாக அமையணும். அதுதான் நாலாவது விஷயம். ஸோ டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபில்லிங், மூணாவது கம்ஃபர்ட், நாலாவது நியூட்ரிஷன் நிறைஞ்ச உணவாக இருக்கும். அஞ்சாவது, இது பெரும்பாலும் நம்ம யாரும் பார்க்குறதே இல்லை, ஆனால் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், லாங் டேர்ம் டிசீசஸ், காம்ப்ளிகேஷன் எதுவும் வராத உணவாக இருக்கணும். அதாவது நம்மளோட நீண்ட நாள் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டும், லாங் டேர்ம் ஹெல்த்தை என்ஷூர் பண்ணணும். அந்த மாதிரி உணவு வகைகளாக இருக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு பின்னாடி சிரமப்படக்கூடிய உணவுகளாக இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் நல்ல உணவோட 5 குவாலிட்டிஸ். சுவையாக இருக்கணும், வயிறை ஃபில் பண்ணணும், சாப்பிட்ட பிறப்பு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நியூட்ரிஷன் நிறைஞ்ச உணவாக இருக்கணும். அஞ்சாவது, நீண்ட நாட்கள் நம்ம ஆரோக்கியத்தை உறுதி செய்கிற உணவாக இருக்கணும். ஸோ நிச்சயமாக உணவுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நம்ம என்னதான் தவிர்த்து
அது இல்லைன்னு சொல்லி இல்லை அதை மறைச்சு நம்ம கண்ணை மூடிட்டு போனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த உண்மையை ஏற்றுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல உணவானு இந்த 5 குவாலிட்டிஸில் வருதான்னு பாருங்க. இல்லைன்னா அந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கு மாறுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறலாம். நன்றி, வணக்கம்.